Hi friends, welcome back to H2M3 cooking channel. இன்னைக்கு Arabian fish biryani, மீன் biryani செய்ய போறேன். அப்போ 1 kg basmati rice, 1 kg ayla மீன் யூஸ் பண்றேன். எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம் biryani. அப்போ இந்த சைடுல நான் தண்ணி இந்த சைடுல வெச்சுறேன். அப்போ இப்போ இங்க தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ sunflower எண்ணெய் யூஸ் பண்றேன் 60 ml 1 கப் யூஸ் பண்றேன். இது கொஞ்சம் சூடு இருக்கணும். அப்போதான் நம்ம நெக்ஸ்ட் போடலாம். பட்டை 10 பீஸ், பே லீஃப் 3, பெப்பர் 1 டீஸ்பூன், ஸ்டார் 3, பச்சை ஏலக்காய் 5 கருப்பு ஏலக்காய், 5 காஞ்சி மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பொடி, அந்த இஞ்சி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அது. அப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பவுடர், கொத்தமல்லி விதை 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கல்பாசி 1 டீஸ்பூன். இது எல்லாமே ஃப்ரை பண்ணி பவுடர் செய்யணும். அரேபியன் பிரியாணி மசாலா செய்ய போறேன். இது எல்லா மசாலா நம்ம 5 to 10 minutes நம்ம ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் பண்ணி ஃப்ரை பண்ணணும். மசாலா கிரைண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பவுடர் ஆயிடுச்சு, நல்ல பவுடர் ஆயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 டீஸ்பூன் வெள்ளைப்பூண்டு பேஸ்ட், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், அரபிக் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன். மிக்ஸ் வித் வாட்டர். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். ஒன் பை ஒன் அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணணும். எல்லாம் மசாலா உள்ள மேலே நல்ல வாசம், நல்ல மணம் இருக்குது. எல்லாம் 1 by 1 வைக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி இதை பார்பிக்யூ இல்லை, அதனால இந்த வில்லேஜ் ஸ்டைலில் செஞ்சிருக்கோம். இது பாரு எப்படி இருக்குதுன்னு செஞ்சிட. இது பட்டாய் குச்சி 4-5, அப்போ ஸ்டார் 2, ஏலக்காய் 2 கிராம், கிராம்பு 2 கிராம், அப்போ காஞ்சி எலுமிச்சை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போட்டுறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் போட்டு, பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ வெங்காயம் 3 கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அப்போ இது போட்டு, தக்காளி 2 கட் பண்ணி மீடியம் சைஸில் போட்டுறேன். மீடியம் சைஸில் கட் பண்ணி இந்த சைடில் நான் சூடு தண்ணி பாயில் பண்ணேன். அந்த பாஸ்மதி ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு இந்த சைடில் சூடு தண்ணி பாயில் பண்ணி வச்சுருவேன். 1 டேபிள் ஸ்பூன் அரேபியன் பிரியாணி மசாலா போட்டுறேன். இந்த பார்பிக்யூல செஞ்சு ஐலா மீன் அதை இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ 1 by 1 எடுத்து நம்ம பிரியாணி மேலே தான் நம்ம வைக்கணும். இது அவ்வா சூடு
இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மீன் போட்டலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றணும். 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றி முடிஞ்சிச்சு 2 லிட்டர். இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டோன்னா 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு. நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் நம்ம லோ ஃப்ளேமில் திருப்பி செய்யணும். இப்போது மூடணும். 1 kg பாஸ்மதி ரைஸ் அரிசி நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். 4 டைம் க்ளீன் பண்ணி வச்சுறேன் நான். இப்போ ஆவி வந்துச்சு, பாயில் ஆயிடுச்சு. அப்போ பார்க்கலாம். நல்லா பாயில் நம்ம வச்சிருந்த மீன் இப்போ நம்ம எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம திருப்பி நம்ம உள்ளே வைக்கணும். இப்போ லோ ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ சூப்பராக பாயில் ஆயிடுச்சு மீனை பாரு. இது எல்லாமே முள்ளி எடுத்து அப்போ இதுதான் உள்ளே திருப்பி வைக்கணும். பாரு முள்ளி. இப்போது தோன்சில் எடுத்துச்சு எல்லாமே இப்போ போட்டலாம். குழம்பு விட்டு நல்லா ஸ்டர் பண்ணணும். இப்போ அரிசி போட்டணும். பாஸ்மதி ரைஸ் 1 kg நம்ம போட்டலாம். இப்போ மெதுவாக நம்ம பண்ணணும் எல்லாம் மசாலா. இப்போ மிக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ உப்பு பார்க்கலாம், கரெக்டாக இருக்குதா இல்லையா உப்பு பார்க்கணும். இப்போது உப்பு கரெக்டாக இருக்குது. ஓகே, மீடியம் ஃப்ளேமில் போட்டணும் கேஸை. அப்போது நல்லா இந்த அரிசி நல்லா பாயில் ஆகும். அது வரைக்கும் அரிசி ஸ்லோவாக நம்ம மிக்ஸ். அரிசி நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னா நம்ம மூடி போட்டு தம் போட்டணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை மேலே வைக்கணும். இப்போ லோ ஃப்ளேமில் வைக்கணும் கேஸை. நம்ம மீன் போட்டலாம். இது பார்பிக்யூ பண்ண மீன். இது இப்போ நம்ம கவர் பண்ணணும். இப்போ தம் போட்டணும். இப்போ அரிசி பார்க்கலாம், அது பாயில் ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணணும். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு அரிசி. ஆனால் தண்ணி 2 லிட்டர் போட்டல, அதை பத்தாது. எதுக்கு இதை சொன்னேன்னா அரிசி டைரெக்டாக ஊற வைக்க எல்லாமே தான் டைரெக்டாக போட்டேன். அதுக்காக தண்ணி பத்தாது. அதுக்காக எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் போட்டேன். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணலாம் ஃப்ளேமை. இப்போ நம்ம எடுத்துடணும். இது இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இது கலர் போட்டில் எதுக்கு இதை சொன்னேன்னா இது அரபிக் மீன், அதுக்காக கலர் போட்டில் இந்த ஸ்டைலில் இப்படி தான் பாருங்க. சாப்பிடும்போதும் டேஸ்ட் இல்லை, அதுக்காக அப்படி கண்டினியூ பண்ணலாம். மீனை நல்லா பாயில் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. மசாலா கரெக்டாக இருக்குது இந்த மீனில். அப்போது நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.